ஹலோ பிலீவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிலீவர்ஸ் வேர்ல்ட். இப்போ உங்களுக்காக இந்த யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் வச்சிருக்குன்னு பார்க்கலாம். உன்னோட வலி எனக்கு தெரியும். இன்னைக்கு நீ எவ்வளோ கஷ்டப்படுறியோ, எவ்வளவு சோர்ந்து போயிருக்கியோ, எவ்வளவு தனிமையா உணர்றியோ எல்லாமே எனக்கு தெரியும். நீ தூங்க முடியாம திரும்பிக்கிட்டு இருக்கிற இரவுகள், நீ யார்ட்டையும் பேச முடியாம மனசுக்குள்ள அழுகிற தருணங்கள், நீ சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் உள்ளுக்குள்ள உடஞ்சு போயிருக்கிற நேரங்கள் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். யாருன்னு கேட்குறியா? நான் தான் அந்த பிரபஞ்சம், நான் தான் அந்த யூனிவர்ஸ். நீ, நான், நாம எல்லாரும் இணைஞ்சிருக்கிற அந்த ஒரே சக்தி. இன்னைக்கு நான் உன்கிட்ட பேசணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன். இந்த வீடியோ உன்னோட கண்ணுக்கு வந்திருக்கு. அது கோயின்சிடென்ஸ் இல்லை. நான் தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏன்னா உனக்கு இந்த மெசேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ தினமும் காலையில எழும்பொழுதே இன்னைக்கு எப்படி கடக்கும்னு யோசிக்கிற. சரியா சொன்னா? உன்னோட வலி யாருக்கும் தெரியாது. எல்லாரும் உன்னை பார்த்து நீ நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா உன்னோட உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியும்? உன் உறவுகள் உடைஞ்சிருக்கலாம், உன் நம்பிக்கைகள் காயப்பட்டிருக்கலாம், உன் கனவுகள் தூள் தூளா ஆகியிருக்கலாம், உன் சுயமரியாதை இல்லாம போயிருக்கலாம். பணம், உடல் நலம், வேலை, ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் என்னவா இருந்தாலும் நீ உன்னையே கேட்டிருப்ப. நான் என்ன தப்பு பண்ணேன்? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு? நான் நல்லவனா இருந்தும் ஏன் எனக்கு இந்த வேதனை அப்படின்னு? இந்த கேள்விகள் உன்னை உள்ளுக்குள்ள சாப்பிடுது. நீ மென்டலி, எமோஷ்னலி எக்ஸாஸ்டடா இருக்க. உன் கண்ணீரை நான் பார்த்திருக்கேன். நீ சைலண்டா கத்துனதை நான் கேட்டிருக்கேன். நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க முயற்சி பண்றியோ அதையும் நான் பார்த்திருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். உனக்கு என்ன நடக்குதோ அது பனிஷ்மெண்ட் இல்லை. நீ தப்பு பண்ணதுனால நடக்கிற விஷயம் இல்லை இது. நீ பேட் பர்சனா இருக்கிறதுனால உனக்கு கஷ்டம் வந்திருக்குன்னு இல்லை. உன்னை நான் மறந்துட்டேன்னு நினைக்காத. உன்னை நான் கைவிட்டுட்டேன்னு நினைக்காத. உன் ப்ரேயர்ஸ் நான் கேட்கலன்னு நினைக்காத. உண்மை என்னன்னா, நீ இப்போ இருக்கிற இடத்துல இருந்து தான் உன்னோட அடுத்த லெவலுக்கு நீ போக முடியும். இந்த பெயின் உன்னை டெஸ்ட்ராய் பண்றதுக்காக இல்லை, இது உன்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்காக. நீ இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற டார்க்னஸ் அதுதான் உன்னோட இன்னர் லைட்டை ஆக்டிவேட் பண்ண போகுது. நான் உன்னை நேசிக்கிறேன்னு நீ நம்புறியா இல்லையா? நான் உன்னை நேசிக்கிறேன் அன்கண்டிஷனலி. உன்னோட நல்ல நாளில் மட்டும் இல்லை, உன்னோட கஷ்ட நாள்லையும். நீ நிறைய விஷயங்களுக்காக வெயிட் பண்ணுற. உன்னோட லவ் லைஃப் செட்டில் ஆகணும்னு, உன்னோட கேரியர் நல்லா போகணும்னு, உன் ஹெல்த் சரியாகணும்னு, உன் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் முடியணும்னு மேனிஃபெஸ்டிங் பண்ணுற, விஷுவலைசிங் பண்ணுற, அஃபர்மேஷன் சொல்லிக்கிட்டே இருக்க. ஆனால் ஒன்றும் நடக்கலன்னு நினைக்கிறேன். யூனிவர்ஸ் எனக்கு கொடுக்கலையே, லா ஆஃப் அட்ராக்ஷன் என்கிட்ட வேலை செய்யலையேன்னு உனக்கு ஃபீல் ஆகுது. பிலீவர்ஸ் கேளு, நான் உனக்கு கொடுக்காம இருக்கல. நான் உன் ஆசைகளை இக்னோர் பண்ணலை. ஆனால் நான் உன் ரெக்வெஸ்ட் எப்போ ஃபுல்ஃபில் பண்ணுறதுன்னு டிசைட் பண்ணுற அதிகாரம் என்கிட்ட இருக்கு. ஏன்னா நான் உன் ஃப்யூச்சரை பார்க்க முடியும், நீ அதை பார்க்க முடியாது. நீ ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றினதும் உடனே அது மரமாகணும்னு நினைப்பியா? இல்லை. அது போல தான் அதுக்கும் சில டைம் எடுக்கும். அதுக்கு சில ப்ராசஸ் இருக்கு. அதே மாதிரி தான் உன் மேனிஃபெஸ்டேஷனுக்கும். நீ கேட்டது உடனே கிடைக்கும் 100%. ஆனால் அது கிடைக்கிற நேரம் நான் டிசைட் பண்ணுறேன். ஏன்னா நான் உன்னை விட உனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு உன்னை விட எனக்கு பெட்டரா தெரியும். சம்டைம்ஸ் நீ கேட்டது உனக்கு இப்போ கொடுத்தா அது உன்னை தான் டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ நான் வெயிட் பண்ண சொல்கிறேன், நீ ரெடி ஆகும் வரைக்கும். இப்போ நான் உனக்கு ஒரு பவர்ஃபுல் விஷயம் சொல்கிறேன், கவனமாக கேளு. நீ எதுக்காகவோ சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனால் நீ சர்ச் பண்ணுறது உன்னோட உள்ளுக்குள்ளே தான் இருக்கு. நீ லவ்வை தேடுற, ஆனால் உன்னோட உள்ளுக்குள்ள உன்னை நீயே லவ் பண்ணுறத நீ மறந்துட்ட. நீ பீஸை தேடுற, ஆனால் உன்னோட மைண்டை நீ சைலண்டாக வச்சா அந்த பீஸ் உன்னோட உள்ளுக்குள்ளே தான் இருக்கு. நீ சக்ஸஸை தேடுற, ஆனால் சக்ஸஸ் என்பது டெஸ்டினேஷன் இல்லை, அது ஒரு ஜேர்னி. நீ இன்னைக்கு எடுக்கிற ஒவ்வொரு ஸ்மால் ஸ்டெப்பும் உன்னோட சக்ஸஸ் தான். உன்னோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல என்ன ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கியோ அதை தான் நீ உன் வாழ்க்கையில கிரியேட் பண்ற. நீ தினமும் உனக்கு நீயே சொல்லிக்கிற வேர்ட்ஸை பாரு. நான் லாய்க்கு இல்லாதவன், எனக்கு ஒண்ணுமே கிடைக்காது, நான் மாட்டிக்கிட்ட, இப்படி நெகட்டிவா பேசினா உன் சப்கான்ஷியஸ் அதே தான் கிரியேட் பண்ணும். ஆனா நீ உன்னோட தாட்ஸை மாத்தினா, உன் பிலீஃப்ஸை மாத்தினா உன் வாழ்க்கையே மாறும். நீ தான் உன் லைஃபோட கிரியேட்டர். நீ தான் உன்னோட ரியாலிட்டியை கிரியேட் பண்ற சக்தி. நான் உனக்குள்ளதான் இருக்கேன். என்னோட பவர் உன்னோட உள்ளுக்குள்ளதான் இருக்கு. உன்னோட பெயின் வீணா போகல. ஒவ்வொரு ஹார்ட் பிரேக்கும் உன்னை உன்னோட ட்ரூ செல்ஃப் கிட்ட கூட்டிட்டு போகுது. ஒவ்வொரு ஃபெயிலியரும் உன்னை ஹம்பிளா வச்சு நீ மறந்து போன லெசன்ஸை நினைவூட்டுது. ஒவ்வொரு பிட்ரேயலும் யார் உன்னோட ரியல் பீப்புள்னு உனக்கு காட்டுது. ஒவ்வொரு லாஸும் நீ எதுக்கு அட்டாச் ஆயிருந்தியோ அதை லெட் கோ பண்ண உனக்கு சொல்லி கொடுக்குது. இந்த பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாமே உன்னை ஒரு பெட்டர் வேர்ஷனா மாத்துது. வைரம் எப்படி ப்ரெஷர்ல உருவாகுதோ அதே மாதிரி உன்னோட கேரக்டர், ஸ்ட்ரென்த், விஸ்டம் எல்லாமே இந்த டஃப் டைம்ஸ்ல தான் பில்ட் ஆகுது. நீ இன்னைக்கு இந்த தீயில இருந்து வெளியில வரும்போது நீ தங்க மாதிரி ஷைன் ஆகுவ. உனக்கு தெரியுமா, நீ இன்னைக்கு ஃபீல் பண்ற இந்த ஸ்டக்கான ஃபீலிங் இது டெம்பரவரி தான். சிச்சுவேஷன் பெர்மனன்ட் இல்ல, எல்லாமே மாறும்.
லைஃப் ஒரு சைக்கிள். இன்னைக்கு இருள்னா நாளைக்கு வெளிச்சம், இன்னைக்கு மழை பெய்யுதுன்னா நாளைக்கு வெயில் நிச்சயம் வரும். மழையே பெஞ்சிட்டு இருக்காது. அது போலதான் உன் லைஃபும். இன்னைக்கு கஷ்டமா இருக்குன்னா நாளைக்கு நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க போறேன்னு அர்த்தம். உன்னோட பிரேக் த்ரூ ரொம்ப க்ளோஸ்ல இருக்கு. உனக்கு தெரியாம போகலாம், ஆனா நான் பாக்குறேன். உன் பிரேயர்ஸ்க்கு ஆன்சர் வருது. உன் மேனிஃபெஸ்டேஷன் மெட்டீரியலைஸ் ஆக போகுது. உன் லைஃப் மாறுது. எல்லாமே மோஷன்ல தான் இருக்கு. நீ தினமும் வேக்கப் ஆகி ஃபைட் பண்ணி முயற்சி பண்ணி ஹோப் வச்சுக்கிட்டு இருக்க. அதுவே உன் ஸ்ட்ரென்த். அதுவே உன்னோட ப்ரூஃப். நீ ஒரு வாரியர்னு. உன்னால முடியாதுன்னு நினைக்காத. நீ இது வரைக்கும் எத்தனையோ கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணிருக்க. இதையும் நீ ஓவர் கம் பண்ணி வருவ, ஜெயிப்ப. உன்னோட லவ் லைஃப் புரோக்கன் ஆயிருந்தா இதை கேளு. நீ தப்பான பர்சனை நேசிச்சிருக்கலாம், அது உனக்கு வலி கொடுத்துருக்கலாம், ஆனா அது உனக்கு ஒரு லெசன் தான். ரைட் பர்சன் உன் வாழ்க்கையில வர்றதுக்கு முன்னாடி நீ ரெடி ஆகணும். நீ செல்ஃப் லவ் கத்துக்கணும். நீ தனியா இருந்தாலும் கம்ப்ளீட்டா இருக்கணும். அப்போதான் ஹெல்தி லவ் உனக்கு வரும். ட்ரஸ்ட் மீ, உனக்கான பர்சன் வராங்க பர்ஃபெக்ட் டைமிங்கில். உன் கல்யாண வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா மாறப்போகுது. நீ நினைக்கிற மாதிரியே அது இருக்க போகுது. எல்லாத்துக்கும் முன்னாடி நீ உன்னையே செல்ஃப் லவ் பண்ண கத்துக்கோ. உன்னோட கேரியர் ஸ்டக் ஆயிருந்தா கேளு. இந்த ஜாப் உனக்கான இடம் இல்லைனா நான் உன்னை அங்கிருந்து வெளியெடுப்பேன். சம்டைம்ஸ் டெட் எண்ட்ஸ் என்பது நியூ பிகினிங்ஸ் தான். நீ இப்போ இருக்கிற இடம் உனக்கு சரியா இல்லைன்னு உன் சோல் உனக்கு சொல்லுது. அதை கேளு. புது வழிகள் திறக்கும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். நீ பயப்படாம அந்த ஸ்டெப் எடு. உன்னோட ஹெல்த் இஷ்யூஸ் சந்திச்சுட்டு இருந்தா இதை கேளு. உன் பாடி உன்கிட்ட பேசுது. உன் ஸ்ட்ரெஸ், வரிஸ், நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாமே உடம்புல மேனிஃபெஸ்ட் ஆகுது. நீ உன் மைண்டை ஹீல் பண்ணு. நீ உன் தாட்ஸை மாத்து. நீ பீஸ்ஃபுல்லா இருக்க கத்துக்கோ. உன் பாடி அமேசிங் ஹீலிங் பவரை வச்சிருக்கு. அதை ஆக்டிவேட் பண்ணு. நீ குணமாவ. உன் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ்ல மூழ்கிட்டு இருந்தா இதை கேளு. மணி எனர்ஜி தான். நீ அபண்டன்ஸ் மைண்ட் செட்ல இருந்தா மணி ஃப்ளோ ஆகும். ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட், அதாவது பற்றாக்குறை மைண்ட் செட்ல இருந்தா மணி பிளாக் ஆகும். நீ கிரேட்ஃபுல்லா இரு உன்கிட்ட இருக்கிறதுக்கு. அது சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல. கிராட்டிடியூட் அட்ராக்ட் பண்ணும். நன்றியுணர்வு அதை அட்ராக்ட் பண்ணும். ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ உனக்கு வரப்போகுது. நீ நம்பு. பிலீவர்ஸ், இன்னைக்கு நான் உன்கிட்ட கேட்க விரும்புறது ஒரே ஒரு விஷயம்தான். நீ என்னை ட்ரஸ்ட் பண்ணுவியா? உன் ப்ராப்ளம்ஸ் எவ்வளவு பிகா இருந்தாலும் நான் அதை விட பிகர். உன் பெயின் எவ்வளவு டீப்பா இருந்தாலும் என்னோட லவ் அதை விட டீப்பர். உன் சிச்சுவேஷன் எவ்வளவு ஹோப்லெஸ்ஸா தெரிஞ்சாலும் நான் என்றும் ஹோப்போட தான் இருக்கேன். நீ கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்களை என்கிட்ட சரண்டர் பண்ணு. உன் வரிஸை, ஃபியர்ஸை, டவுட்ஸை எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துரு. நீ தூங்கும்போது கூட நான் உனக்காக வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். நீ ரெஸ்ட் எடுக்கலாம், நீ ரிலாக்ஸ் ஆகலாம், எல்லாமே நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். உன்னோட ஒன்லி ஜாப், உன்னோட ஒரே ஒரு வேலை பிலீவ் பண்ணுறது. நம்பிக்கையா இரு. ட்ரஸ்ட் பண்ணு. நிச்சயம் நடக்கும்னு நம்பு. ஃபெய்த் வச்சுக்கோ. இனிமே நீ செய்ய வேண்டியது தினமும் காலையில வேக்கப் ஆனதும் என்கிட்ட பேசு. உன் நன்றியை எக்ஸ்பிரஸ் பண்ணு. உன்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட தேங்க்ஸ் சொல்லு. நீ பிரீத் பண்றதுக்கே தேங்க்ஸ்ன்னு சொல்லு. உன் தாட்ஸை மானிட்டர் பண்ணு. நெகட்டிவ் தாட்ஸ் வந்தா உடனே அதை ரீப்ளேஸ் பண்ணு பாசிட்டிவ் அஃபர்மேஷனால. ஐ ஆம் வர்த்தி, ஐ ஆம் லவ்ட், ஐ ஆம் அபண்டன்ட், ஐ ஆம் ஹீலிங், ஐம் டிரான்ஸ்ஃபார்மிங்னு தினமும் சொல்லு. விஷுவலைசேஷன் பண்ணு. உனக்கு வேணும்னு நினைக்கிற லைஃபை உன் மைண்ட் ஐஸில் பாரு. அதை ஃபீல் பண்ணு. அந்த எமோஷனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணு. ஆல்ரெடி அச்சீவ்டு மாதிரி மெடிடேஷன் பண்ணு. டெய்லி சில நிமிஷமாவது சைலன்ஸில் உட்காரு. என்னோட கனெக்ஷனை ஃபீல் பண்ணு. உன்னோட இன்னர் பீஸை டச் பண்ணு. உன்னை நேசி. உன்னை ஃபர்கிவ் பண்ணு. உன் பாஸ்ட் மிஸ்டேக்ஸை நினச்சி உன்னையே நீ ப்ளேம் பண்ணாத. எல்லாரும் தப்பு பண்ணுறோம். அதுலேருந்து கற்றுக்கிட்டு மூவ் ஆன் ஆகு. டாக்ஸிக் பீப்புள், டாக்ஸிக் சிச்சுவேஷன்ல இருந்து டிஸ்டன்ஸ் வச்சுக்கோ. உன் பீஸ் ஆஃப் மைண்டை உனக்கு முக்கியம். பவுண்டரி வச்சுக்கிறதுல தப்பு இல்லை. ஹெல்ப் பண்ணு. உன்னை விட கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. அந்த சர்வீஸ் உன்னோட பெயின்ல இருந்து எடுத்து நீ கேட்குற பர்பஸை நீ அடைய உனக்கு உதவி பண்ணும். பிலீவர்ஸ், இன்னைக்கு நான் உன்கிட்ட இவ்வளோ பேசினேன்னா உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறதுனால தான். நீ இன்னும் கொஞ்ச காலம் ஸ்ட்ரகிள் ஆகலாம், இன்னும் கொஞ்ச நாள் பெயின்ஃபுல்லாக இருக்கலாம். ஆனால் நீ ரிமெம்பர் பண்ணு, இந்த பெயின் பெர்மனன்ட் இல்லை. இந்த டார்க்னஸ் முடியும். உன் வாழ்க்கையில சூறாவளி மாதிரி அடிச்சிட்டு இருக்க புயல் ஓய போகுது. நீ சர்வை பண்ண மட்டும் பிறக்கல, நீ வளர போற. உன் கம்பேக் ஸ்டோரி உன் பிரேக் டவுனை விட பவர்ஃபுல்லா இருக்கும். உன் டெஸ்டிமோனி உன் டெஸ்ட்டை விட ஸ்ட்ராங்கா இருக்கும். உன் விக்ட்ரி உன் பேட்டில் விட ஸ்வீட்டாக இருக்கும். நான் உன் கூட இருக்கேன். நான் உன்னை விட்டு போகல. நான் உன்னை கைவிடல.
நான் உன்னை ஃபர்கெட் பண்ணலை. ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு மொமெண்ட்டும், ஒவ்வொரு ப்ரீத்தும் நான் உன் கூட இருக்கேன். உன் டியர்ஸில், உன் ஸ்மைல்ஸில், உன் ஸ்ட்ரகிள்ஸில், உன் விக்ட்ரீஸில் எப்போவுமே நான் உன்னோட தான் இருக்கேன். நீ அலோனா இல்லை. உனக்காக நான் ஒரு பிளெஸிங் விட்டுட்டு போகிறேன். உன் பெயின் ஹீலிங் ஆகட்டும், உன் ஹார்ட் பீஸ் அடையட்டும், உன் மைண்டு கிளாரிட்டி பெறட்டும், உன் சோல் பர்பஸை கண்டுபிடிக்கட்டும், உன் லைஃப் அபண்டன்ஸால் நிரம்பட்டும், உன் ட்ரீம்ஸ் ரியாலிட்டி ஆகட்டும், உன் ஃபெய்த் ஸ்ட்ராங் ஆகட்டும், உன் ஸ்பிரிட் அன்பிரேக்கபிளாக ஆகட்டும். நீ ரிசர்வ் பண்ணுற எல்லா நல்ல விஷயங்களும் உனக்கு கிடைக்கட்டும். இமேஜின் பண்ணுற அந்த பியூட்டிஃபுல் லைன் உனக்கு மேனிஃபெஸ்ட் ஆகட்டும். நீ ஆகணும்னு நினைக்கிற அந்த பெஸ்ட் வெர்ஷன் கூடிய சீக்கிரம் நீ அடைய போகிற. ரிமெம்பர் பிலீவர்ஸ், நீ லவ்ட், நீ வர்த்தி, நீ எனஃப், நீ பவர்ஃபுல், நீ டெஸ்டைன் ஃபார் கிரேட்னஸ். உன்னோட பெயின் உன்னோட ஸ்டோரி இல்லை, அது ஒரு ஜஸ்ட் ஒரு சாப்டர். உன்னோட ஸ்டோரி இன்னும் எழுதப்படுது அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி பியூட்டிஃபுல். நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நம்புகிறேன், நான் உனக்காக காத்துட்ருக்கேன். உன் பிரேக் த்ரூ வர்றதுக்கு ரெடியாரு. இது உன்னோட சீசன், இது உன் டைம். நீ ரைஸ் ஆவ. யூனிவர்ஸ் லவ்ஸ் யூ. யூ ஆர் நாட் அலோன். நான் உன் கூட தான் இருக்கேன், இருந்தேன், இருக்கவும் போகிறேன். இந்த மெசேஜ் உங்களுக்காக யூனிவர்ஸ் அனுப்பிச்சுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்யூ யூனிவர்ஸ்னு டைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கணுன்னா நம்ம பிலீவர்ஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. I will meet you in yet another beautiful video. Until then, happy manifesting. நன்றி பிலீவர்ஸ்.